எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல பேங்க் நோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்தியாவில் இந்த பேங்க் நோட்ஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்க? ஆர்பிஐ. நம்ம நிறைய டினாமினேஷன் ஆஃப் பேங்க் நோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் டினாமினேஷன் எவ்வளோ? 500 rupees. இப்போ நான் வந்து 2023 அப்ராக்சிமேட்லி செப்டம்பர்ல அக்டோபர்ல நான் சொல்றேன் 500 rupees தான். ஏன்னா 2000 rupeesோட என்ன பண்ணிட்டாங்க? டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட், இந்த ஒரு பேப்பருக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னு யார் வந்து அஷ்யூர் பண்றா? கவர்மெண்ட் வந்து த்ரூ ஆர்பிஐ அஷ்யூர் பண்றாங்க. அதனாலதான் அந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கைனாலதான் நம்ம அந்த அமௌண்ட்டை லீகல் டெண்டரா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் மூலமா நம்ம வேற சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி பிரிண்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் நோட்ஸ் வித் உமன்ஸ் சிக்னேச்சர்ஸ் ஆன் இட்? யூஎஸ் வந்து 2022ல வந்து $1 and $5 ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து உமன் சிக்னேச்சர்ஸோட ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்காக? டு இன்ட்ரெஸ்ட் ஈக்விட்டி, அந்த பேலன்ஸ்க்காக, இந்த மேன் உமன் டிஃப்ரென்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ஆன்சர்னா யூஎஸ்ஏ தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஸ் பர் செக்ஷன் டேஷ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, the bank is allowed to have full authority to issue bank notes. அப்போ எந்த செக்ஷன் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934? அப்போ இதுலேருந்து இன்னொரு ஃபேக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1934ல. அப்போ எந்த கிளாஸ் சொல்லுது ஆர்பிஐக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி? இது என்ன கிளாஸ்னா செக்ஷன் 22 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 says that RBI has full authority to issue bank notes. அடுத்து தேர்ட் கொஸ்டின். நியூ 10 rupees note denomination bank note in the Mahatma Gandhi series have a motive of dash on the reverse. இப்போ நமக்கு சீரீஸ் ஆஃப் புது பேங்க் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதில் வந்து 10 rupees பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10 rupees பின்னாடி என்ன இருக்கு? கொனார்க் சன் டெம்பிள் இருக்கு. கொனார்க் சன் டெம்பிள் அது எங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. 20 rupees பேங்க் நோட் பின்னாடி என்ன இருக்கு? எல்லோரா கேவ்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து 50 rupees பேங்க் நோட் பின்னாடி என்ன இருக்கு? ஹம்பி. ஹம்பி எங்க இருக்கு? கர்நாடகால. எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து 100 rupees பேங்க் நோட் பின்னாடி என்ன இருக்கு? ராணி கி வாவ். ராணி கி வாவ் இருக்கு. அடுத்து 200 rupees பேங்க் நோட் பின்னாடி என்ன இருக்கு? சாஞ்சி ஸ்தூபா. 500 rupees நோட் பின்னாடி ரெட் ஃபோர்ட். இப்போ டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. பட் 2000 rupees நோட் பின்னாடி என்ன இருந்துச்சு? மங்கல்யான் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? கொனார்க் சன் டெம்பிள். ஸோ 2 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மினிமம் டிக்கெட் சைஸ் செட் பை ஆர்பிஐ ஃபார் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ்? அப்போ செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ் தான் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பர்டிகுலர் தங்களோட அசெட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தே கேன் டூ பை யூசிங் த செக்யூரிட்டைசேஷன் நோட்ஸ். அப்போ அந்த மாதிரி நோட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு மினிமமாக அந்த அசெட் வேல்யூ எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் 1 crore. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 1 crore தான். நெக்ஸ்ட் பாருங்க. Dash of the RBI Act 1934 describes the legal tender character of Indian bank notes. Legal tender அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து 1 கிராம் கோல்டோட வெயிட் வந்து எவ்வளோ? இப்போ அப்ராக்சிமேட்டா 5000 rupees பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோல்டோட வேல்யூவே அவ்வளோ. அப்போ அதே மாதிரி ஒரு பேப்பர், நம்ம வந்து கடையில் போய் ஒரு பேப்பர் வாங்குறோம். ஒரு பேப்பரோட வேல்யூ எவ்வளோ? ஒரு 50 பைஸ் இல்லைன்னா 1 rupee இருக்கும். அதை விட சின்னதா ஒரு பேங்க் நோட் இருக்கு. அந்த பேங்க் நோட்டோட வேல்யூ வந்து
ஒன்று வந்து 5 ருபீஸ் சொல்றா, நம்ம ஏத்துக்கிறோம். 10 ருபீஸ் சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம். அதே மாதிரி அதுல வந்து இப்போ 500ன்னு பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்? ஏன்னா அந்த அமௌண்ட் லீகல் டெண்டர் அப்படின்னு எதுல சொல்லப்பட்டிருக்கு? ஆர்பிஐ ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த செக்ஷன்ல எக்ஸாக்டா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் செட் ஆன் செக்ஷன் 26. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Dash of the RBI Act 1934 deals with the recovery of lost, stolen or imperfect notes. இப்போ வந்து ஒரு சில நோட் வந்து கிழிஞ்சிருக்கும், பிஞ்சிருக்கும், பாதி தான் இருக்கும். அந்த மாதிரி நோட்டையும் நம்ம எந்த கண்டிஷன்ல இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தா அதை நம்ம என்ன பண்ணலாம். மேக்சிமம் நம்ம ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ வந்து மும்பையில் இருக்கு. இங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ் வந்து அவங்க ரூல்ஸ் கீழே இருந்ததுன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நியூ நோட்டா மாத்தி தந்துடுவாங்க. புரியுதா? ஸோ இது வந்து எந்த செக்ஷன் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934ல சொல்லப்பட்டிருக்குன்னா செக்ஷன் 28. இப்போ 28ல வந்து நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் நோட்ஸோ இல்லைனா வந்து இம்பர்ஃபெக்ட் நோட்ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 26ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்றது ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 26ல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த பேங்க் நோட் பிரஸ் லொகேட்டட் இன் ஈஸ்டர்ன் இந்தியா? இப்போ நம்ம பேங்க் நோட்ஸோட பிரஸ் வந்து 4 இடத்துல இருக்கு, 4 பிளேசஸ். அந்த 4 பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா, நாசிக். நாசிக் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. ஓகே. அடுத்து வந்து மைசூர். மைசூர் எங்க இருக்கு? கர்நாடகா. அடுத்து தேவாஸ், மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து லாஸ்டா சால்போனி. இது வந்து எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இதுல இந்த 4 ஸ்டேட்ல எது வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட்? இது ஈஸ்டர்ன் இந்தியால இருக்கு. சால்போனி தான் ஈஸ்டர்ன் இந்தியால இருக்கு. தேவாஸ் எங்க இருக்கு? சென்ட்ரல் இந்தியா. நாசிக் வெஸ்ட். இந்த மைசூர் இது வந்து சதர்ன் இந்தியால இருக்கு. ஸோ பேங்க் நோட்ஸ் இந்த 4 இடத்துல தான் என்ன பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? சால்போனி தான் ஆன்சர். ஓகேவா? 8th கொஸ்டின் பாருங்க. எவ்ரி கரன்சி நோட் இன் இந்தியா ஹேஸ் இட்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் இன் ஹவு மெனி லாங்குவேஜஸ்? இப்போ நீங்க எல்லா ருபி நோட்லையும் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க கார்னர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல ஒவ்வொரு லாங்குவேஜா எழுதி இருக்கும். அந்த பாக்ஸ்ல எத்தனை லாங்குவேஜஸ்ல எழுதி இருக்கும்னா 15 லாங்குவேஜஸ்ல எழுதி இருக்கும். இதை தாண்டி நமக்கு இங்கெல்லாம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ மொத்தமா அந்த பேங்க் நோட்ல எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னா 17 லாங்குவேஜஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து 17 இல்ல. ஸோ மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் இஸ் 15. இந்த பாக்ஸ்ல 15 லாங்குவேஜஸ், இந்த 15 லாங்குவேஜ் இல்லாம ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதப்பட்டிருக்கும். ஸோ டோட்டலி 17 லாங்குவேஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பேஸ் கலர் ஆஃப் நியூ 20 rupees டினாமினேஷன் பேங்க் நோட்ஸ்? இப்போ புது 20 rupees இருக்குல்ல, அதுல என்ன மோட்டிவ் இருக்குன்னு பார்த்தோம். எல்லோரா மோட்டிவ். அது என்ன கலர்ல இருக்கும்? நம்ம பழைய 20 ரூபாய் நோட் வந்து ரெட் கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும். இப்போ இருக்கிற 50 ரூபாய் நோட் இருக்கு இல்லையா, அது வந்து லைட் ப்ளூ கலர்ல இருக்கும். அப்ப இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் கிரீனிஷ் எல்லோ தான். சரி, இப்போ நம்ம வந்து ருபி பிரிண்டிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி காயின் மின்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் அதெல்லாம் பிரிண்ட் பண்றது வந்து இந்த 4 இடம் பார்த்தோம். நாசிக், தேவாஸ், மைசூர், சால்போனி. அதே மாதிரி காயின் மின்டிங் ஸ்டேஷன்ஸ் எங்கெல்லாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாமா? இது வந்து ஒரு அடிஷனல் ஃபேக்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காயின் மின்டிங் ஸ்டேஷன் எங்க? காயின் மின்டிங் ஸ்டேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா நாசிக்ல இருக்கு, அதுக்கப்புறம் கொல்கத்தால இருக்கு, அப்புறம் ஹைதராபாத், அப்புறம் நோய்டா.
இதுல வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுங்க. இந்த 4 காயின்ஸ் எந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல அது மின்ட் பண்ண பட்டிருக்குன்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு சில காயின்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் இருக்கும். ஒரு சில காயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஒரு சில இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஷேப்ல இருக்கும். மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த ஷேப்ல இருக்கும். ஒரு சில காயின்ஸ்ல மென்ஷனே இருக்காது. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லொகேஷனை குறிக்குது. அது எந்தெந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஓகேவா? 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் லான்ச்ட் அ மணி ஆப் for visually challenged people to identify the denomination of the currency note. What does money stand for? இப்போ 2016ல வந்து ஒரு பெரிய ஈவென்ட் நடந்துச்சு. என்னது? டிமானடைசேஷன். 8th நவம்பர் வந்து டிமானடைஸ் பண்ணியிருப்பாங்க. 500 ருபீஸ் நோட்டையும் 1000 ருபீஸ் நோட்டையும். அதுக்கப்புறமா புது நோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து விஷுவலி இம்பேக்ட் பீப்புள்லாம் ரொம்ப வந்து சஃபர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு 2020ல வந்து லான்ச் பண்ணது தான் மணி அப்படிங்கிற ஆப். அப்ப இது வந்து நீங்க அமௌண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது எத்தனை ருபி நோட் அப்படின்னு சொல்லி அது ஆடிபிள் ஃபார்மேட்ல சொல்லும். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஆர்பிஐ. இப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மொபைல் ஐடட் நோட் ஐடென்டிஃபையர். இதுதான். ஓகேவா? இன்னைக்கு நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணியிருக்கோங்க. எஸ்பெஷலி இது உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிஹெச்எஸ்எல்லையும் சரி, சிஜிஎல்லையும் சரி, டயர் 1ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மின்டிங் அண்ட் பிரிண்டிங் ஸ்டேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ எவ்ரிவன்.